வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எலக்ட்ரோஜூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைடெக் கம்பெனியோட சப்வூஃபர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எலக்ட்ரோஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா நம்மளோட புது புது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வந்து 12 வோல்ட் சப்வூஃபர் போர்டு. நண்பர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், ஹைடெக் கம்பெனி சப்வூஃபர் போர்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அது எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ நம்ம வழக்கம் போல் இந்த போர்டு வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, சேம் சர்க்யூட்டே தான். மற்ற நம்ம ஆல்ரெடி நிறைய போர்டுலாம் பார்த்துட்டோம், அந்த போர்டு மெத்தேடே தான், அதே சர்க்யூட் தான் இதுவும். வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க, இது +12 வோல்ட்டு, இங்கே -12 வோல்ட்டு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து இந்த போர்டுக்கு இன்புட் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து இந்த போர்டில் தான் நம்ம அவுட்புட் எடுத்துடலாம். இதில் வந்து ஆடியோ அவுட்புட்டும் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதை உங்களுக்கு இன்னொரு டைம் ரீகேப் பண்ணிடுறேன். 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. 12 வோல்ட் ப்ளஸ்ஸு, இது 12 வோல்ட் மைனஸு. அடுத்து நம்ம இங்கே ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு, லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு. ஸோ அந்த மாதிரி ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஆடியோ அவுட்புட் எடுத்துட்டோம். இது ஆடியோ அவுட்டு, இது கிரவுண்டு. ஸோ அடுத்து இந்த ஆடியோ அவுட்டு எங்கே நம்ம ஜாயின் பண்ண போகிறோன்னா, ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வால்யூம் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, செகண்ட் பின் அவுட்புட்டு, தேர்டு பின்னு கிரவுண்டு, அதாவது ரெண்டுக்கும் காமனான கொடுக்குற லைனு. ஸோ இது இப்போ லைன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஐசி போர்டில் லைன் பண்ணிட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 4440 சிங்கிள் ஐசி மோனோ போர்டு. ஸோ இது 12 வோல்ட் இன்புட் கொடுத்தா போதும். ஸோ இதை நம்ம இப்போ லைன் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஐசி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை லைன் கொடுத்தாச்சு. அடுத்து இதுக்கு ஆடியோ இன்புட் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து இது வந்து ஆடியோ அவுட்புட் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா இதுக்கு எல்லா லைனும் கொடுத்தாச்சு. இங்கே வந்து பவர் சப்ளை லைன் கொடுத்தாச்சு, இது ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு, இது ஆடியோ அவுட் கொடுத்தாச்சு. இந்த ஆடியோ அவுட் எங்கே போகுதுன்னா ஒரு ஸ்பீக்கரில், சப்வூஃபர் ஸ்பீக்கருக்கு போக போகுது. நம்ம ஸ்பீக்கரில் இப்போ கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைனும் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து ஆடியோ இன்புட் எங்கேருந்து வரப்போகுதுன்னா, இது நம்ம வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து வரணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்து வச்ச சப்வூஃபர் ஃப்ரீயாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம்.
ஸோ இதுலேருந்து நம்ம இன்புட்டு கொடுத்துட்டோம். ஸோ அதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். அவுட்புட் 2வது பின் எடுக்க போகிறோம். 3வது பின் கிரவுண்டு, அதாவது காமனான பின்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வால்யூமீட்டர் லைன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லா லைனுமே கொடுத்தாச்சு. ஸோ இதை சப்வூஃபர் போர்டில் பவர் சப்ளை கொடுத்தாச்சு, ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு, ஆடியோ அவுட் எடுத்தாச்சு. ஆடியோ அவுட் எடுத்து ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துட்றோம். வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து ஐசி போர்டில் கொடுத்துட்றோம். ஐசி போர்டுக்கு பவர் சப்ளைவும் கொடுத்தாச்சு. அடுத்து ஐசி போர்டிலேருந்து அவுட் எடுத்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்து ஒரு ஸ்பீக்கரில் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு நம்ம இப்போ பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வால்யூம் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பீக்கருங்கிறதுனால கெப்பாசிட்டி பத்தலை. ஸோ ரொம்ப உதறுது. ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த போர்டு ஹைடெக் போர்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. 12 போர்டு நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆடியோ பற்றி தெரியாத நம்பர்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.